மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் ஒரு அரசியையும் உருவாக்க முற்பட்டார்கள். ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இணைந்தோம். அப்படியே அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அண்ணா அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்லை அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. இந்த கடுமையான தோல்விக்கு திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் காரணம்னு அவருடைய நிலைப்பாடு காரணம். டெல்லியோட சேர்ந்தது மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், பிஜேபியோட சேர்ந்து மிகப்பெரிய அதிருப்தியாக இருந்தாலும், திமுகவுடைய கடைசியில திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் சேர்ந்தது வரலாற்று பிழைங்கிறதோட ஒரு தற்கொலைக்கு சமங்கிறது அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருக்காங்க. அப்ப அதிமுக நாங்க கட்சி அறிவிக்கும் போதே எங்களோட தலைவர் சொல்லியிருக்காரு, புரட்சி தலைவர் அவர்களை எந்த அளவுக்கு விரும்புறாருன்னு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கக்கூடிய கட்சி, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களோட எப்பயுமே ஒரு அன்போட இருப்போம். அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது எங்களோட நிலைப்பாடு ஆதரவோ இல்ல இதுக்குள்ள பின்னாடி ஒரு ஒரு அரசியல் காரணங்களோ கிடையாது. ஒரு இயற்கையாகவே ஒரு தோழமை உணர்வுடன், அண்ணன் தம்பி பாசத்துடன், நம்மளுடைய ஆதரவுங்கிற வார்த்தையோட அதிமுக கட்சிங்கிறது அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா பாதுகாத்த கட்சி. அதை ஒரு தோழமையுடன் தான் நாங்க பாக்குறோமே தவிர மித்த திமுகவுடைய அதிமுகவுடைய பிரச்சாரம் மாதிரி இதுல எதுவும் கிடையாது. பதவியேற்புக்கு பிறகு வேளச்சேரிக்கு வருகை தந்த திரு விஜய் அவர்கள் தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அதை இப்போது மீண்டும் வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வழிமொழிந்திருக்கிறார். இது குறித்து எமது முன்னணி பொறுப்பாளர்கள், பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர், முதன்மை செயலாளர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் எங்கள் முடிவை அறிவிப்போம். தவேக கூட்டணியில் இணைந்து நாங்கள் தேர்தலை சந்திக்கவில்லை. நாங்கள் இன்னொரு கூட்டணியில், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம். அந்த கூட்டணியில் 2 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். குறிப்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார். ஆகவேதான் 9ஆம் தேதி பகல் 12 மணி அளவில் மீண்டும் நாங்கள் கூடி பேசுகிற சூழல் உருவானது. இறுதியில் வெறும் ஆதரவை மட்டுமே நல்குவது, அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்று முடிவெடுத்துதான் அறிவித்தோம். அமைச்சரவையில் பங்கேற்பதில்லை என்கிற நிபந்தனையற்ற ஆதரவு என்கிற அறிவிப்பை வெளியிட்டோம். இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கும் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார். அது தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்து இல்லை, முதலமைச்சரின் கருத்து என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இதற்காக மீண்டும் உயர்நிலைக் குழுவை கூட்ட வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். என்றாலும் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், முதன்மை செயலாளர் உள்ளிட்ட சில முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேச வேண்டிய தேவை உள்ளது. இந்த அழைப்பை எப்படி நாம் எதிர்கொள்வது என்கிற அடிப்படையில் நாங்கள் கலந்து பேசி விரைவில் எங்கள் முடிவை அறிவிப்போம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கே விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம்.